அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நான் கத்தார் வந்த புதுசில் தம்பியை மீட் பண்ணுறதுக்காக லுசைல் போயிருந்தேன். அப்போ ஷூட் பண்ண வீடியோவை தான் இன்றைக்கி எடிட் பண்ணி கொடுக்குறேன். இங்கே வந்து 4 மாதத்தில் 3 மாதம் கண்டினியூஸாக போய் பார்க்குற மாதிரி இருந்தது. மந்த்லி ஒரு டைம் ஆச்சும் அங்கே போயிட்டு தம்பியையும் பார்த்துட்டு அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு லுசையில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு மாதமாக நானும் போகலை. பிகாஸ் அவர் வந்துட்டு இருந்தார். ஸோ யாராச்சும் ஒருத்தர் போகும்போதும் வரும்போதும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? அதுலேயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ தம்பியை பார்க்க போகிறோன்னு சொன்னதுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. தம்பி 1.5 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. என்ன தான் அவர் நாட்டுக்கு வந்து நம்மளை பார்க்குறதுக்கும் நம்ம இங்கே வந்து அவரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருந்தாலுமே அந்த ஹாப்பினஸ்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். தம்பியை மீட் பண்ண போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. 1 வீக்லேயே லுசைலுக்கு போயிருந்தோம். ஸோ தம்பியை பார்க்கணுங்கிறது தான் என்னோட மெயின் ஐடியாலஜியாக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸும் பண்ணிட்டு வந்திருந்தோம். நான் எப்போவுமே பொதுவாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கத்தார நைட் டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே பல்பு மழையாகவே பொழிஞ்சிருக்கும். ஸோ எஸ் யூஷுவல் அன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. பட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு வியப்பாகவும் ஒரு அதிசயம் மாதிரியும் தெரியும். அதுவே நம்ம திரும்ப திரும்ப பார்த்து பழகிட்டோன்னா அதுவே நம்மளுக்கு ஓ இது தானே இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப நாள் கழித்து தம்பியை பார்த்ததுனால ஒரு மாதிரி எமோஷனல் ஃபீலிங்ஸாகவே இருந்து, என்னதான் நம்ம கூட நம்மளோட உறவுகள் ரொம்ப நாளாக இருந்தாலுமே அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாது. பட் சில நேரங்களில் அவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்களும் அப்படியோ பழைய கதைகள்லாம் பேசிட்டு 1.5 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் பண்ணோங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கதை அடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களோட இடத்துலே நிறைய ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் ஃபுட் என்னென்னு கேட்டதுக்கு அவங்களோட ஃபில்லின்னு சொன்னாங்க. உண்மைக்குமே சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சீஸ் மலையே பொழிஞ்சிருந்ததுன்னா சொல்லணும். நான் எப்படியான ஒரு பர்சன்னா, எனக்கு சீஸ்ன்னு எழுதக்கூட பிடிக்காது. அந்த அளவுக்கு நான் ஆரம்பத்தில் சீஸை வெறுத்துட்ருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, சீஸை தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போது எல்லாரும் சொல்லுவாங்க, "சீஸ் சாப்பிடு, நல்லா தெளிவ" அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் எதுக்காக தெளியணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. படிக்கிறப்போலாம் அதெல்லாம் தேவையே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் எனக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கலை. ஆனால் கல்யாணம்னு வரும்போது நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கோங்கிறப்போ ஏதாச்சும் செஞ்சு நம்மளை கொஞ்சம் ஜபியாக்கிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். அதுக்காக நிறைய விஷயம் பண்ணேன். அதில் ஒன்று தான் நிறைய பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது, மில்க்கு குடிக்கிறது. எனக்கு பசும்பால்னால் கண்ணிலே காட்டலாம். ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலுமே பசும்பாலோட அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் போகிறதே இல்லை. அதுக்காகவே நிறைய நெஸ்காஃபி போட்டு குடிப்பேன். அப்போல்லாம் அம்மா சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் குடித்தா நீ தெளியவே மாட்டேன்னு. ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்தது, குடிச்சே ஆகணுங்கிறதுக்காக நெஸ்கஃபேலாம் போடாமல் பாலை நல்லா காய்ச்சிட்டு மூக்கு மூடிட்டெல்லாம் குடிச்சிருக்கேன். ஏதோ ஒரு நிர்பந்தம் வரும்போது நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்கிற மாதிரி ஆகிடுது. அதோட பொடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட் போடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் நைட்டில் ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நிறைய சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு அதை அப்படியே குடிக்கிறது. அது உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லணும். பொடி ஹீட்டாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வெயிட் வைக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம நைட்டில் ரைஸை புளிக்க வச்சுட்டு காலையில் சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது நம்மளோட உடம்போட சூடெல்லாம் குறைஞ்சி நம்மளோட உடம்பு கொஞ்சமாச்சும் தெளிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த முறை எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி தான் உடம்பு எடுக்கணும்னு இருந்தது. அப்படியெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டும் கூட எனக்கு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் தான் வெயிட் ஏறிச்சு. நானுமே கொஞ்சம் வெயிட் ஏறினா போதும்னு தான் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். நம்ம விரும்பி செய்கிறதுக்கும் நம்ம நிர்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம விரும்பி பண்ணும்போது அதை கண்டினியூஸாக செய்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்மளுக்கு பிடிக்காம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோன்னா அதை கண்டிப்பாக கண்டினியூவாக பண்ணவே முடியாது.
அதுக்கப்புறமா எனக்கு அந்த வெயிட்டை பற்றி யோசனையே இருக்கல. ஆனால் கல்யாணம் பண்ண கையோட நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகி நல்லா சப்பி ஆயிட்டேன். பட் அப்போலாம் ரொம்பவே உடம்பெல்லாம் வைக்கல, ஒரு அளவில் இருந்துச்சு. பட் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய வெயிட் போடும் இல்லையா? ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்மளால் அந்த டைமில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் ஆஃப்டர் டெலிவரி நம்ம கவனிக்கலனா கண்டிப்பாக அந்த தொப்பையும் சரி, நம்மளோட உடம்பும் சரி நம்மளுக்கு கூடவே வர மாதிரி அந்த இருக்கும். பயத்திலேயே டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு சி செக்ஷனுங்கிறதுனால 1 இயருக்கு எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, எந்த ஹார்டான ஒர்க்குமே பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. 1 இயர் வரைக்கும் விட்டுட்டோன்னா ரொம்ப லாங்காக போயிடும்னு சொல்லிட்டு 6 மந்த் முடிஞ்ச கையோட சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். மெயினாக வந்து பபா கிடைச்சாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு, ஒருத்தருக்கு இப்போ 2 பேர் சாப்பிடணும்னு சொல்லியே நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நம்மளால் முடியாதப்போ நம்ம சாப்பிட்றதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபீடிங்குங்கிற ஒரு சாட்டை சொல்லி நிறையவே நம்மளை சாப்பிடவும் வைப்பாங்க. அந்த டைமில் என்னால் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ஆஃப்டர் 1 இயர் வந்து நிறையவே ஃபுட் கண்ட்ரோலும் பண்ணி கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸையும் செஞ்சு என்னோட உடம்பவே கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே முடியாமல் நல்லாவே சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டுட்டேன். ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் என்னோட வெயிட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இங்கே ஹஸ்பண்ட் கூட சாப்பிடும்போது அவங்க வேண்டான்னாலும் நம்மளை விடாமல் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம இங்கே வாக்கிங் போனாலுமே வாக்கிங் போகிற இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கொத்து சாப்பிட்றதுன்னு இந்த மாதிரி நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால ஒரு ப்ராப்பரான டயட்டையோ எக்ஸசைஸையோ என்னால் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நாட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்மளோட உடம்புல கொஞ்சமாச்சும் கேர் எடுத்துக்கணும், நம்ம கொஞ்சமாச்சும் டயட் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷால்லா அது ஃப்யூச்சரில் எப்படி அமையுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். இந்த விஷயம் நான் எனக்காக மட்டும் சொல்லலை, நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு கேர்ள்ஸுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி புக்கே எழுதலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மேலே ரொம்பவே நம்ம அக்கறை காட்டிப்போம், ரொம்ப கேர் எடுத்து நம்மளை க்ரூம் எல்லாம் பண்ணிப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விதம் குறைச்சி நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட குழந்தைங்கிறதுனால அவங்க மேலே ஃபோக்கஸ் கூடி நம்மளில் இருக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிடுது. அந்த தப்பை நம்ம ஏன் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பு தான். நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக ஃபேமிலியில் கொடுக்கணுமோ அதே ஃபோக்கஸை நம்ம மேலேயும் கொஞ்சமாச்சும் காட்டணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலியை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம இப்படி இருக்கமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நானுமே இப்படி இல்லை. சில நேரங்களில் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். அந்த டைமில் நம்மளை நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அது ஒரு முடியாத காரியமாக தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன க்ரூமிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுமே ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சிட்ருக்கலாம். நான் இப்போ நிறைய யூடியூப்ஸ்லாம் டயட் வீடியோலாம் பார்க்குறேன். பார்க்குறதோட மட்டும்தான் அமையுது. அதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து நடக்கவே மாட்டேங்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு டயட் பிளான் நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டயட் பிளான் மட்டும்தான் போட்டுப்பாங்க. இப்போ சிலர் வந்து 100 கிலோ இருக்காங்கன்னா அவங்க அதுக்கான டயட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் 60 கிலோவில் இருந்துட்டு அவங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு டயட் பிளானை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாக்டரை மீட் பண்ணி உங்களுக்கான டயட் பிளானை கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா உங்களோட ஜிம் கோச்சுக்கிட்ட கேட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான டயட் பிளானை வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ப்ராப்பரான டயட் ஃபாலோவும் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய வெயிட்டை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலான்னு. நான் இவ்வளோ சொல்கிறேனே, நீ எத்தனை கிலோ இருப்பான்னு கேட்டேன்னா நான் ஊர்லேருந்து வரும்போது 49 kg தான் இருந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே வெயிட் போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சின்னதாக வெயிட் போட்டாலுமே எனக்கு அது ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால வெயிட்டை கொஞ்சம் கூட அங்காலையும் போகக்கூடாது இங்காலையும் போகக்கூடாதுன்னு 50லே வச்சிட்ருப்பேன். உங்கள் கூட பேசிகிட்டே அப்படியே நானுமே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயமா மாறிட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் கூட டயர்டாகி வாங்க போகலான்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷம் இருங்க, 10 நிமிஷம் இருங்கன்னு நான் ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அவங்க சில நேரங்களில் கடுப்பாகி வாங்க போகலான்னு கூப்பிட்டா மட்டும்தான் போவேன். தியாவுமே எனக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் இருப்பாள். சில நேரங்களில் ரொம்ப கிராங்கி ஆகிட்டான்னா நம்மளுக்கு அங்கே நிற்கவே முடியாது, வீட்டுக்கு போயே ஆகணுங்கிற சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் போவேன். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாப்பிங் மால் வழியே சுற்றிட்டு என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டே தான் இருப்பேன்.
பொதுவாகவே கேர்ள்ஸுக்குன்னா ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயுமே கிச்சன் யுட்டென்சில் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வராது. எனக்கும் அப்படி தான். பொதுவாக இந்த டெக்கர் பீசஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல நின்று எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பார்ப்பேன். வாங்குகிறோமோ இல்லையோ அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஃபைனலி ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு மாலை விட்டு வெளியே வந்துட்டோம். நான் மட்டும்தான் டயர்டே ஆகாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அந்த மாலில் சுற்றிட்டுருப்பேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டும் தியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுவாங்க. தியாவுக்கு கடைசியில் தூக்கமே வந்துருச்சு. அவள் ரொம்பவே டயர்டாயிட்டா. இதுக்கு நான் தான் நடக்கிறது, அவங்க ஒரு இடத்துல சும்மா இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க ரொம்ப டயர்டாயிடுறாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது நம்மளுக்கு நடக்கிறதும் தெரியாது, பெயினும் தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஷாப்பிங் போகிறப்போலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோட எண்டிங்குக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கண்டென்ட் பிடிச்சி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். இவ்வளோ நேரமும் பொறுமையாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.